கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைய 2 நாட்களில் உபவாசத்தை குறித்து வேதத்தின் அடிப்படையில் தியானங்களை மேற்கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய நாளுக்கான செய்தி சங்கீதம் 35 வசனம் 13-14. சங்கீதம் 35 வசனம் 13-14. அவர்கள் வியாதியாக இருந்தபோது ரட்டு என் உடுப்பாயிருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல் துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். அன்பானவர்களே, இது தாவீது ராஜாவின் சங்கீதம். இந்த சங்கீதத்தில் தன் எதிரிகள் தனக்கு எதிராக செய்த காரியங்களை மன்னித்து மறந்து அவர்களுக்காக உபவாசம் செய்து ஜெபம் செய்ததைத்தான் இந்த சங்கீதம் மற்றும் இவ்விரண்டு வசனங்களில் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த வசனத்தை தியானிப்பதன் மூலமாக 3 மிக முக்கியமான ஆவிக்குரிய காரியத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். முதலாவதாக இது தாழ்மையின் சிந்தை. தாவீதின் தாழ்மையின் சிந்தை. தாவீதின் துன்பத்தின் மத்தியில் தேவன் எதிரிகள் மகிழ்ச்சி அடைந்தாலும் தாவீது சாக்குடை தரித்து உபவாசம் இருப்பதன் மூலம் அவர்களின் நோய்க்கு பதில் அளிக்கும்படியான மன்றாடுவது தாவீதின் துக்கம் மற்றும் தாழ்மையின் அடையாளம் மூலம் வெளிப்படுவதை பார்க்க முடியும். இரண்டாவதாக தாவீதின் ஆழ்ந்த கரிசனை. தாவீது தனது எதிரிகளை நெருங்கிய குடும்பமாக நடத்தினார். அவர்கள் தனக்கு எதிராக சதி செய்த போதிலும் ஒரு நண்பர் அல்லது சகோதரர் போல நடத்துவதை பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக தாவீதின் ஆவிக்குரிய ஒழுக்கம். குறிப்பிடப்பட்ட உபவாசம் மற்றும் ஜெபம் அவர்களுக்காய் பரிந்து பேசுவதற்கான ஒரு உண்மையான முயற்சியை குறிக்கிறது. தாவீதின் உயர்ந்த அளவிலான ஆன்மீக முதிர்ச்சியையும் அன்பையும் காட்டுகிறது. மேற்கூறப்பட்ட 3 குணாதிசயங்களும் பெரும்பாலும் கிறிஸ்துவின் அணுகுமுறையுடன் ஒப்பிடப்படுவதை நாம் பார்க்க முடியும். தீமைக்கு நன்மையை திருப்பி தரும் பொன்னான விதியை எடுத்து காட்டுவதற்கும் எதிரிகளுக்காக ஜெபிக்கிற ஒரு தெய்வீக நபரின் தன்மையை விளக்குவதற்கும் இந்த வசனங்கள் அடிக்கடி மேற்கோள் காட்டப்படுகின்றன என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. தாவீது கர்ண அப்பேற்பட்ட கிருபையை திரியேக தேவன் நமக்கும் இந்த உபவாச நாட்களில் அருள்வாராக. ஆமென்.